இந்தியனுடைய மானம் இன்னைக்கு பறி போக போகுது. நீங்க ஜெயிக்கிறதுக்கு துளி கூட வாய்ப்பில்ல. அந்த அளவுக்கு தென்னாப்பிரிக்காவுக்கு நாங்க ராஜதந்திரத்தை போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ தென்னாப்பிரிக்காட்ட இந்தியா தொடர்ந்து வீழ போறது உறுதி அப்படின்னு ஷோயிக் அக்தர் ஒரு முக்கியமான பேட்டி அளிச்சிருக்காரு. இந்த பேட்டி இப்போ இணையத்துல பயங்கர வைரலா மாறி இருக்கு. அனைவருக்குமே உச்சக்கட்ட அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. ஏன்னா 2வது T20 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இதே மாதிரிதான் நம்ம பாகிஸ்தான் வீரரான ஷோயிக் அக்தர் ஒரு பேட்டி அளிச்சிருந்தாரு. இந்தியா இனி போட்டில ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதற்காக சில யுக்திகளை தென்னாப்பிரிக்கா கையாள போகுது. அந்த யுக்திகள்ல இந்தியாவால தாக்கு பிடிக்க முடியாம திணற போறாங்க அப்படின்னு ஒரு பேட்டி அளிச்சிருந்தாரு. அடப்படா பைத்தியக்காரா, எப்ப பார்த்தாலும் இந்தியாவுக்கு போட்டி வந்தாலே இப்படிதான் ஏதாவது பிணத்துக்கிட்டு இருப்பான் இவன் அப்படின்னு எல்லாருமே நினைச்சோம். ஆனா நாம நினைச்சது ஒண்ணு, லாஸ்ட்ல அக்தர் சொன்ன மாதிரி அங்க நடந்தது ஒண்ணு. அக்தர் சொன்ன மாதிரியே தென்னாப்பிரிக்கா இந்தியாவை வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டாங்க. அது எப்படி நடந்துச்சுன்னு யோசிக்கவே முடியல. என்ன மாயாஜாலம் பண்ணானுங்க, சூனியத்தை வச்சிட்டாங்களா அப்படின்னு கூட எல்லாருமே யோசிச்சோம். அந்த அளவுக்கு நாம எதிர்பார்த்த யாருமே சரியா பிளே பண்ண முடியாம திணறடிக்கப்பட்டாங்க. இந்தியா தோத்தும் போனுச்சு. அதே மாதிரி திரும்பவும் இன்னைக்கு 3வது T20 போட்டி நடக்க போகுது. இந்த போட்டிக்கு முன்னாடியே அதிகாலையிலேயே இப்போ ஷோயிக் அக்தர் ஒரு முக்கியமான பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. இந்த பேட்டிலையும் அதே மாதிரி தென்னாப்பிரிக்கா சில யுக்திகளை கையாள போறாங்க. அதற்கு திட்டமிட்டு கொடுத்தது நான் கொடுத்த திட்டத்தின் அடிப்படையில் கண்டிப்பா தென்னாப்பிரிக்கா இன்னைக்கும் இந்தியாவை பயங்கரமா சம்பவம் பண்ண போறாங்க. இந்தியா ஜெயிக்காது அப்படின்னு ஒரு முக்கியமான பேட்டி அளிச்சிருக்காரு. இது தமிழக கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்திய வீரர்கள் மத்தியிலையும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன பண்ண போறாங்க தென்னாப்பிரிக்கா, என்ன யுக்தியை கையாள போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இப்போ பயங்கர அதிர்ச்சியா இருக்காங்க. ஒரு பக்கம் பிளேயிங் லெவல்ல மாத்த போறாங்க. பிளேயிங் லெவல் மாத்தினாலே கண்டிப்பா இந்தியாவுக்கு பயங்கர ஒரு கஷ்டமா இருக்க போகுது அப்படின்னு ஒரு பக்கம் கருத்து போயிருந்தாலும், இதுக்கடையில அக்தர் கொடுத்திருக்க பேட்டி இன்னொரு பக்கம் உச்சக்கட்ட பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதே சமயத்துல நம்ம தல தோனி ஒரு முக்கியமான போஸ்ட் போட்டிருக்காரு. சோ வீரர்கள் யாருமே கலங்க வேணாம், இது மைண்ட் கேம், அதாவது இது ஒரு வகையான மைண்ட் கேமா. சோ இந்த மாதிரி மேட்சுக்கு முன்னாடி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவாங்க. அந்த பதட்டத்தோட நீங்க என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே போய் ஒரு பதட்டத்தோட விளையாண்டீங்க அப்படின்னா பதட்டத்துல எடுக்கிற எந்த ஒரு முடிவுமே கரெக்டா இருக்காது. நிதானம் தான் வெற்றிக்கு முதல் வழியே. சோ நம்ம கேம்ல நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம விளையாட போற போட்டி இது ஒரு மைண்ட் கேம் போட்டி. அதனால யாருமே குழப்பத்துக்கு அடையாதீங்க, யாருமே பதட்டப்பட வேணாம், எல்லாருமே நிதானமா போங்க. அது தென்னாப்பிரிக்கா தான். சோ இளம் வீரர்களுக்கு இந்த பதட்டம் தேவையில்லை. அதனால எல்லாரும் எப்படி நார்மலா மேட்ச் விளையாடுவீங்களோ அதே மாதிரி இந்த மேட்சும் விளையாடுங்க. கண்டிப்பா உங்களால் ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு அவங்க புதுசா ஏதோ ட்ரை பண்றாங்க, நாம புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்க ஏதாவது வித்தியாசமா ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி, உங்களால தென்னாப்பிரிக்காவை ஜெயிக்க முடியாது. 2வது மேட்ச்ல நீங்க இதைதான் பண்ணிருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள வேற என்ன தப்பு இருக்கு? ஏன் உங்களால ஜெயிக்க முடியாதா? நீங்க T20 சாம்பியன்ஷிப் மேட்ச் ஜெயிச்சவங்க. அப்படி இருக்கும்போது உங்களால இந்த மாதிரி ஜெயிக்க முடியும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு பாக்கிறதுக்கே. சோ யாருமே பதட்டம் அடைய வேணாம், குழப்பம் அடைய வேணாம் அப்படின்னு தல தோனி ஒரு முக்கியமான போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. இதனால இந்திய அணியில இப்போ என்ன பண்ண போறாங்க இந்திய வீரர்கள்? சோ தல தோனி சொல்ற மாதிரி நிதானமா போய் சாதுரியமா தென்னாப்பிரிக்காவுக்கு சரியான பதிலடி கொடுப்பாங்களா, இல்ல ஷோயிக் அக்தர் சொன்ன மாதிரி தென்னாப்பிரிக்கா உண்மையிலேயே ஏதாவது புது திட்டத்தோட உள்ள வந்து 2வது T20 மேட்ச்ல இந்தியாவை திணறடிச்ச மாதிரி இந்த போட்டியிலையும் இந்தியாவை திணறடிச்சு இந்தியாவை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? என்ன நடக்க போகுது இந்த 3வது T20? சோ யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? இந்தியா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா, தென்னாப்பிரிக்கா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய கருத்து என்ன? இல்ல இதுக்கடையில குட்ட குழப்பி நம்ம கௌதம் கம்பீர் உள்ள பூந்து பிளேயிங் லெவனை மாத்திரன்னு சொல்லி மாத்தி அது மூலியமா இந்தியாவுக்கு தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா அது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு மோசமான விளைவு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? சோ உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.